நேர்ல வாங்க பாலா, உங்களுக்காக ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸ் இருக்கு. ஐயோ, சர்ப்ரைஸ்ல தீய வைக்க. விஷயத்த சொன்னதுமே உங்க ரியாக்ஷனை பார்க்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதில் வந்துட்டேங்க, இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். இங்க பாருங்க, திரும்ப அதுக்குள்ள ஃபோன் பண்றாதீங்க, நானே வந்துடுறேன். இல்ல இல்ல, நீங்க வாங்க, நான் வச்சிடுறேன். ஐயோ, ஒரு தடவை சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கே சட்டியோட ஓட விட்டா. இப்போ என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. ரஞ்சிதா, உன்னால் தான் இந்த மாதிரி டார்ச்சர்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். பாலா, இங்க. யார் வீடு வித்தியா இது? எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? முதல்ல உள்ள வாங்க, சொல்றேன். வாங்க பாலா. கால்ல இருந்து 100 கேள்வி கேக்குறேன், ஒரு கேள்விக்காக பதில் சொல்றல பாரு. வாங்க பாலா, நீங்க தான் வீட்டை திறக்கணும். இந்தாங்க சாவி. ஏன் அப்படி? இது புது வீடும் இல்ல, நான் விஐபியும் இல்ல. என்ன எதுங்க திறக்க சொல்றீங்க? திறந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். ஓ, நானே வெயில மண்டை காஞ்சு போய் வந்திருக்கேன். வேற சர்ப்ரைஸ்னு உசுர வாங்குறான். உள்ள என்ன வெடி வச்சிருக்கான்னு தெரியலையே. என்ன பாலா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இத்தனை சாவி இருக்கு, இல்ல எந்த சாவி? இதான், திறங்க. வாங்க பாலா. என்ன மாதிரியா இருக்கான்? ஐயோ, நான் தானா அது? வித்யா, என்ன இது? போட்டோ. நான் ஆட்டோ, நான் சொன்னேன். நாம இப்ப இந்த மாதிரி போட்டோ எடுத்தோம். நாம எடுத்துக்கல, தனித்தனியா போட்டோ வச்சு போட்டோஷாப்ல நான் ரெடி பண்ணேன். நம்ம ஜோடி பொறுத்த எப்படி அழகா கியூட்டா இருக்குல்ல? என்ன பாலா இது? போட்டோ பார்த்த உடனே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா இப்படி முறைச்சிட்டு நிக்கிறீங்க. போட்டோ நல்லதானே இருக்கு? இல்ல. ஏன் பாலா அப்படி சொல்றீங்க? நான் எவ்வளவு ஆசையா ரெடி பண்ண தெரியுமா? வித்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புங்க. அதுவும் இந்த போட்டோ எதுக்கு இங்க மாட்டி வச்சிருக்கீங்க? யார் வீடுங்க அது? நம்ம வீடு. எது? நம்ம வீடா? புரியல. நீங்களும் நானும் வாழ போற வீடு. என்ன விளையாடுறியா? பாலா, இது என் லைஃப் விஷயம். நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். அருண் கல்பனா கல்யாணம் முடிஞ்சாதான் நமக்கு கல்யாணம்னு நீங்க கண்டிஷன் போட்டீங்க. ஆனா அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரியே தெரியலையே. ரஞ்சிதா வேற கர்ப்பம்னு டிராமா பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டா. அத பொய்யன்னு நிரூபிச்சு அவளை வெளியே துரத்தி விட்டு கல்பனாவை அருணுக்கு கட்டி வைக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் போல இருக்கு. அவங்களுக்காக வெயிட் பண்ணி நம்ம வாழ்க்கைய நாம மிஸ் பண்ணோம். அதான் நமக்குன்னு தனியா ஒரு வீடியோ நான் பாத்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களா? இதெல்லாம் சரி வராதுங்க. பாலா, ஓ, இங்க பாருங்க வித்யா, உங்க லைஃப் மட்டும் இதுல இல்ல, என் லைஃபும் இருக்கு. என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டே இருப்பீங்களா? ஏன் பாலா இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? நான் உங்க மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. அருண் கல்யாணத்துக்காக இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது பாலா. எங்க வீட்டு நிலைமையும் சரியில்லை. அந்த ரஞ்சிதாவால குடும்பமே 2 உடைஞ்சு போச்சு. அவ முகத்தை பார்த்துட்டு அங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல.